வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். போன பகுதியில நாம டெசிஷன் ட்ரீ பத்தி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? மெஷின் லேர்னிங்ல இருக்கிற ஒரு சிம்பிளான அல்காரிதம். ஆம் இல்லன்னு கேள்வி கேட்டு ஒரு மரத்தோட கிளைங்க மாதிரி பிரிஞ்சு போய் கடைசியா ஒரு முடிவுக்கு வர்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம லைஃப்ல எல்லா முடிவுகளுமே வெறும் எஸ் ஆர் நோ தானா? கிடையாதே. சில சமயம் நம்மளோட பதில்கள் நம்பர்ஸா கூட இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு நம்பரை இந்த டெசிஷன் ட்ரீ எப்படிங்க கண்டுபிடிக்கும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் டெசிஷன் ட்ரீயை நாம ரெண்டு முக்கியமான வகையா பிரிக்கிறோம். ஒன்னு கிளாசிஃபிகேஷன், இன்னொன்னு ரிக்ரெஷன். அடட, என்னடா இது பெரிய பேரா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த கிளாசிஃபிகேஷன் ரிக்ரெஷன் ரெண்டு கிளைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டெசிஷன் ட்ரீ பொதுவா எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடலாம். அப்போதான் இது இன்னும் ஈஸியா புரியும். இந்த டெசிஷன் ட்ரீல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜையும் நோட்னு சொல்லுவோம். இது ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட இருக்கிற டேட்டால இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு கண்டிஷனை வச்சு செக் பண்ணோம். இது சரியா அது சரியான்னு கேட்குற மாதிரி. இந்த மொத்த ப்ராசஸுமே சிம்பிளா 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, ஒரு நோடு ஒரு கண்டிஷனை செக் பண்ணும். ஸ்டெப் 2, அதுக்கு வர்ற பதில பொறுத்து பாதை 2 பிரான்ச்சா பிரியும். ஸ்டெப் 3, இப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு கடைசியா இனிமே பிரிக்கவே முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு வரும் பாருங்க. அதுதான் மரத்தோட இலை. சிம்பிளா சொன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரி வாங்க, முதல் வகையான கிளாசிஃபிகேஷன் ட்ரீய பத்தி பார்க்கலாம். இதோட முக்கியமான வேலையே விஷயங்களை வரிசைப்படுத்தி வகைப்படுத்துறது தான். பேர்லயே இருக்கு பாருங்க, கிளாசிஃபிகேஷன். அதாவது கிளாஸா பிரிக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை எடுத்து நீ இந்த குரூப் நீ அந்த குரூப்னு தனித்தனி குழுக்களா பிரிச்சு சொல்றது தான் இதோட வேலை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ உங்களுக்கு ஒரு புது வேலை ஆஃபர் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வேலையில சேரலாமா வேணாமான்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். இந்த கிளாசிஃபிகேஷன் ட்ரீயோட பதில் எப்பவுமே ஒரு நம்பரா இருக்காது, அது ஒரு கேட்டகரியா தான் இருக்கும். அதாவது வேலையை ஏத்துக்கோ இல்ல வேண்டாம், பாஸ் இல்ல ஃபெயில், சிவப்பு நீலம் பச்சை, இந்த மாதிரி ஒரு வகையா தான் இருக்கும். சிம்பிளா சொன்னா அவுட்புட் ஒரு கேட்டகரி, அவ்வளவுதான். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் முடிவு. ஆனா எல்லா நேரமும் நமக்கு ஆமா இல்லைங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி மட்டும் போதுமா? சில சமயம் நமக்கு ஒரு கரெக்டான நம்பர் வேணும்ல. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ 2வது வகையான ரெக்ரெஷன் ட்ரீ என்ட்ரி கொடுக்கறார். இது முதல்ல பார்த்ததை விட கொஞ்சம் இல்ல டோட்டலா வேற மாதிரி. பேர்லயே வித்தியாசம் இருக்கு பாருங்க. இங்க பதில்கள் எஸ் நோன்னு வராது. இதுக்கு பதிலா இது நம்பர்ஸை கணிக்கும். அதாவது ஒரு தொடர்ச்சியான மதிப்பு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்கும் ஒரு உதாரணம் பார்ப்போமா? நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்ல எத்தனை பெட்ரூம் இருக்கு, எந்த ஏரியால இருக்கு, எவ்வளோ வருஷம் பழைய வீடு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க இந்த ரிக்ரெஷன் ட்ரீக்கு இன்புட்டா கொடுக்குறீங்க. அப்போ இந்த ட்ரீ என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க கொடுத்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கடைசியா டக்குன்னு ஒரு நம்பரை தூக்கி போடும். இந்த வீட்டை 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவான கரெக்டான எண்ண அவுட்புட்டா கொடுக்கும். இதுதாங்க ரிக்ரெஷன் ட்ரீயோட பவர். இப்ப நாம 2 விஷயத்த பார்த்துட்டோம். ஒன்னு வகைப்படுத்துற கிளாசிஃபிகேஷன் ட்ரீ, இன்னொன்னு மதிப்ப கணக்கிற ரிக்ரெஷன் ட்ரீ. இப்போ இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நாம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிற கார்ட். சோ வாட் இஸ் கார்ட்? கார்ட் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ட்ரீ. இதோட சுருக்கம் தான் கார்ட். அதாவது நாம இப்ப பார்த்த இந்த 2 விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய டெசிஷன் ட்ரீ அல்காரிதங்களோட பொதுவான பேர் தான் இது. சிம்பிள். இந்த ஒரு ஸ்லைடு போதும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க. லெஃப்ட்ல இருக்கிற கிளாசிஃபிகேஷன் ட்ரீ, அதோட அவுட்புட் ஒரு கேட்டகரி, உதாரணத்துக்கு ஏத்துக்கோ அப்படின்னு. ரைட்ல இருக்கிற ரிக்ரெஷன் ட்ரீ, அதோட அவுட்புட் ஒரு நம்பர், உதாரணத்துக்கு 40 லட்சம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னு வகைப்படுத்துது, இன்னொன்னு மதிப்பே கணக்கிடுது. இவ்வளவுதாங்க விஷயம். இப்போ உங்களுக்கு இந்த 2 ட்ரீக்கும் உள்ள வித்தியாசம் கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உங்க அறிவை டெஸ்ட் பண்ண ஒரு சின்ன சேலஞ்ச் எடுத்துக்கலாமா? நல்லா யோசி சொல்லுங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனியோட லாபம் அடுத்த வருஷம் எவ்வளவு இருக்குன்னு கணிக்க போறீங்க. நீங்க எந்த ட்ரீயை யூஸ் பண்ணுவீங்க? கிளாசிஃபிகேஷனையா இல்ல ரிக்ரெஷனையா? உங்க பதில் என்னன்னு யோசிச்சு வரீங்க. இது மாதிரி டெக்னாலஜியை சிம்பிளா புரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிடுங்க. அடுத்த பகுதியில பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.